எனக்கு மருதாணி போட்டுக்க இஷ்டம் இல்ல. யாரு போன் பண்ணி வர சொன்னாங்களோ அவங்களுக்கு வேணா போட்டு விட்டுட்டு கிளம்புங்க. என்னெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க. முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியில போங்க. போங்க சார். உங்க பொண்ணுக்கு மருதாணி போட விருப்பம் இல்லைன்னு என்ன திட்டி வெளியே அமிச்சிட்டாங்க சார். முதல்ல அவங்க கிட்ட பேசிட்டு வர சொல்லிருந்தீங்கன்னா நான் திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல. நான் இங்க வந்த கேப் செலவே 1000 ரூபாய் சார். அது கொடுங்க, நான் கிளம்புறேன். ஏமா வந்து போற செலவே 1000 ரூபாயா? மாதிரி இல்ல அரவிந்த். முதல்ல நீங்க சக்தின்னு பேசுறீங்களே, அவ பேரு சக்தியே கிடையாது. அவ பேரு ஷாலினி. ஷாலினியா? ஆமா. அந்த ஷாலினி யாரு தெரியுமா? யாரு? உங்க சொந்த அத்தை ருக்மணின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல. ஆமா, ருக்மணி. அந்த ருக்மணி அத்தையோட பொண்ணுதான் ஷாலினி. எங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, உங்க ருக்மணி அத்தையோட பொண்ணுதான் ஷாலினி. அவ ஆரம்பத்துல உங்ககிட்ட பேசுறப்ப சக்தின்னு அவ பேரை மாத்தி சொல்லிருக்கா. ஆனா என்னைக்கு நீங்க உங்க போட்டோவை அனுப்பிச்சீங்களோ அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நீங்க அவளோட மாமா பையன். நீங்க சொந்த மாமா பையன்தான். ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. உங்க 2 பேர் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாதுங்கறனால அவ இப்பவே ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி அவ அப்படியே ஒதுங்கிட்டா. தனு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு நாம இந்த கல்யாண விஷயத்தை முன்னெடுத்தோம். ஆனா நாம எல்லாருமே சேர்ந்து அவள் ஆழம் கிணத்துல தள்ளி விட்டுட்டோம். மோசமா பொருத்தமில்லாத ஒரு